guys, this is Nifty Team. Guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து அந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லாமல், எந்த ஒரு வேர்ல்டு நியூஸ் இல்லாமல், எந்த ஒரு எஃப்ஐஏ டிஏஏ டேட்டா ஆப்ஷன் செயின், ரொம்ப முக்கியமாக எந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டோ எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ எதுவுமே இல்லாமல் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு மட்டும், அட்வான்ஸ் லெவலில் வச்சு மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ இது. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கிறவங்க கூட அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உடனே ட்ரேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதுதான் அந்த வீடியோவில் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,750 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனுக்கு கீழே ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஐயும் கீழே உடச்சிருச்சு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 23,675 பக்கமாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் சிம்டம்ஸ் தான். ஏன்னா ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே ஐக்கு கீழே மார்க்கெட் வந்தால் இது ஒரு நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இங்கே 700 காலும் 600 650 புட்டும் 700 புட்டும் 650 600 காலும் இந்த மணியாக வரும். ஓகேங்களா? இப்போது இதில் நம்ம என்ட்ரி எவனை எடுக்கணும், நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் யார் இருக்கா அப்படின்ட்டு பார்த்து தான் நம்ம எடுப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து டோட்டலாக நெகட்டிவ், எஸ்டர்டே கீழே உடைக்குது மார்க்கெட். கண்டிப்பாக வந்து நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம புட்டை தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். 700 புட்டுன்றது தான் இந்த மணி அந்த டைமில். ஆக்சுவலாக இது தான் 700 புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து எஸ்டர்டே கீழே உடைச்சா கால் ஆப்ஷன், எஸ்டர்டே கீழே உடைச்சா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ உடைக்கக்கூடாது, எஸ்டர்டே லோ உள்ளே வந்துடுவான். இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி. கரெக்டாக பாருங்கள், 20 நிமிஷத்தில் இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 700 புட் ஆப்ஷன் இங்கே இருக்கிறான். அதாவது மார்க்கெட் எப்படி ஐயை கீழே உடைச்சி ஓப்பனுக்கு கீழே இருக்கிறானோ நெகட்டிவாக, இவன் அதே சேம் சினாரியோவில் பாசிட்டிவாக இருப்பான். அதாவது லோவை உடைக்காமல் ஓப்பனுக்கு மேலே இருப்பான். இவனோட ஓப்பன் 118, இவனோட ஓப்பன் 130, இவனோட லோ 118. ஓகேங்களா? எல்லாத்தையும் பாருங்கள், அவன் வந்து மார்க்கெட்டும் கால் ஆப்ஷனும் கீழே உடைச்சி நெகட்டிவாக இருக்கும்போது இவன் டோட்டலாக மேலே உடைச்சி பாசிட்டிவாக இருப்பான். அதாவது லோவை உடைக்காமல் லோவில் வந்து ஓப்பனுக்கு மேலே நிற்கிறான் இவன். ஆக்சுவலாக நம்ம இவனை தானே எடுக்கணும். நம்ம ஏன் வந்து கால் ஆப்ஷனை எடுத்தோம் அப்படின்றதுக்கு ரீசன் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 20 நிமிஷத்தில் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது. அதாவது புட்டு தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் புட்டு தான் வந்தது. ஆனால் அவன் இங்கே இருக்கிறான், 152 இருக்கான் 20 நிமிஷத்தில். ஓகே, இங்கே நீங்கள் எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒன்று இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சா எடுத்துருக்கலாம், இல்லை ஓப்பனை தாண்டும் போது எடுக்கலாம். 130 எடுக்கலாம், இல்லை 120 எடுக்கலாம். இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சு மார்க்கெட். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 152, கிட்டத்தட்ட ஒரு 20-25 பாயிண்ட் மேலே போயிட்டான். ஓகேங்களா? அப்போது நீங்கள் இந்த இடத்துல புல் பேக் வந்தால் எடுக்கலாம். ஏன் இவனை நம்ம செலக்ட் பண்ணுறோம்? மார்க்கெட் நெகட்டிவ், கால் ஆப்ஷன் நெகட்டிவ், அதனால் இவனை செலக்ட் பண்ணுறோம். சரி, ஓகே, இவன் புல் பேக் வந்தால் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். புல் பேக் எங்கே வரணும்? ஓப்பனில் வந்து புல் பேக் ஆகலாம், இல்லை எஸ்டர்டே லோவில் வந்து புல் பேக் ஆகலாம். ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே கீழே உடைச்சதுனால புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ உள்ள வரணும். இது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அப்போது இந்த 2 இடம் நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மார்க்கெட் புல் பேக்கில் வந்து நம்ம ரூல்ஸ் பிரகாரம் நிற்கணும், ஒரு கேண்டில் நிற்கணும். நின்று மூவ் ஆகும்போது தான் எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் கீழே உடைச்சிட்டான், செகண்ட் கேண்டில் கீழே உடைச்சிட்டான். எங்கேயுமே மார்க்கெட் நிற்கலை.
ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு அட்வான்ஸ் லெவலை தாண்டி இவன் மேலே போனானோ அந்த அட்வான்ஸ் லெவலை அடுத்த 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் டோட்டலாக ஓப்பனையும் எஸ்டர்டே லோவையும் கீழே உடைச்சிட்டான். அதாவது கிட்டத்தட்ட 9:30 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 9:30 மணிக்கு முடிஞ்சிருச்சு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் சார்ட். இது கரெக்டாக 9:30 மணிக்கு டோட்டலாக இவன் மேலே போகிற மாதிரி போய் கீழே வந்துட்டான். அப்போது கரெக்டாக நீங்கள் 1/4 மணி நேரம் 15 மினிட்ஸ் வெயிட்டிங்னா 9:30 மணிக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க சார்ட்டை. அப்போது 9:30 மணிக்கு மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா புட் ஆப்ஷன் ஐக்கு உள்ளே வந்து எக்ஸாக்டாக வந்து கீழே வந்துட்டான் இந்த இடத்துல. அதாவது ஓப்பனை கீழே உடச்சி எஸ்டர்டே லோவையும் கீழே உடச்சிட்டான். அப்போது ஓப்பனையும் எஸ்டர்டே லோவையும் கீழே உடச்சிட்டான் அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐ உள்ளே வரணும். ஓகேங்களா? அப்போ இருந்த இந்த மணி வந்து கால் ஆப்ஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 23,700 கால். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், அதே 9:30 மணிக்கு அவன் டோட்டலாக நெகட்டிவ் ஆகிட்டவொன்னே கரெக்டாக 9:30 மணிக்கு எக்ஸாக்ட் 9:30க்கு எஸ்டர்டே ஐயையும் இவனோட ஓப்பன் ப்ரைஸையும் தாண்டிட்டான். அவன் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டானா இவன் ஓப்பனுக்கு மேலே தான் போய் ஆகணும். ஏன்னா யாருனா ஒருத்தன் ஓப்பன் மேலே இருப்பான், எவனா ஒருத்தன் கீழே இருப்பான். ஓப்பனை எவனா ஒருத்தன் கீழே உடைக்கிறான் அப்படின்னாலே இன்னொருத்தன் ஓப்பன் கீழே இருந்தால் மேலே போயிடுவான்னு அர்த்தம். அதுதான் நடக்கும் ரூல், அதுதான். ஓகேங்களா? அப்போது புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா 20 நிமிஷத்தில் மார்க்கெட்டும் ப்ரீமியம் நெகட்டிவ். ஓகேங்களா? அதாவது கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில். ஆனால் ஒரு 10 நிமிஷத்தில் கரெக்டாக நெகட்டிவாக இருந்து அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டான். 9:25 வரைக்கும் மார்க்கெட் நெகட்டிவில் இருந்துட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு மேலே போயிடுச்சு. 9:30 மணிக்கு எக்ஸாக்டாக ஐக்கும் ஓப்பனுக்கும் மேலே போயிட்டான். ரொம்ப சிம்பிள். நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான் இதுவும். புட்டு வந்து ஆக்சுவலாக பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினச்சோம், ஆனால் பண்ணலை. ஓகேங்களா? அவன் வந்து லோவில் வந்துட்டு திருப்பியும் எல்லாத்தையும் கீழே உடச்சி அதாவது நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடிய 15 நிமிஷத்தில் என்ட்ரி எடுப்போம். அந்த 15 நிமிஷத்தில் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம என்ட்ரி போயிருக்க மாட்டோம். சப்போஸ் 10 நிமிஷத்தில் கூட நம்ம எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அந்த 10 நிமிஷத்தில் கூட நீங்கள் எடுக்கலான்னு போயிருந்தாலும் மார்க்கெட் புல் பேக்கில் நிற்கலை. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம லெவலை தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. மினிமம் 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்போ லெவலை தாண்டி ஒரு 25 பாயிண்ட் போகும்போது அந்த இடத்துல எடுக்க முடியாது. புல் பேக் வந்தால் தான் எடுக்க முடியும். புல் பேக்கில் மார்க்கெட் நிற்கலை. ஓகேங்களா? புல் பேக்கில் மட்டும் வந்து 2 கேண்டில் உட்காந்து மேலே மூவ் ஆகும்போது அந்த கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி அதனுடைய ஐயை உடைக்கும் போது தான் நம்ம எடுப்போம் எப்போவுமே புல் பேக்கில். ஆனால் அந்த மாதிரி நிற்கவே இல்லை. எல்லாத்தையும் கீழே உடச்சி டோட்டலாக நெகட்டிவ் ஆகிட்டான். ஓப்பனை தாண்டி போனவன், எஸ்டர்டே லோக்குள்ளே வந்தவன் எல்லாத்தையும் உடச்சி கீழே வந்துட்டான் 9:30 மணிக்கெலாம். அப்போது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் டோட்டலாக நெகட்டிவ். மார்க்கெட்டும் ஐயை உடச்சிருச்சு. அந்த டைமில் ஐயை உடச்சி ஓப்பனை தாண்டிடுச்சு. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டும் ப்ரீமியம் சேம் சினாரியோ. அப்போது கால் ஆப்ஷன் மேலே தான் போய் ஆகணும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறீங்களோ இல்லையோ, புட் ஆப்ஷனோட சினாரியோ பார்க்கும்போது அவன் டோட்டலாக நெகட்டிவ் ஆகிட்டானா இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அவன் லோவை உடைச்சா இவன் ஐயை உடைக்கணும். இதான் ரூல். அப்போது மார்க்கெட் இங்கே இருக்கும்போது 9:30 மணிக்கு இங்கே இருக்குது எக்ஸாக்டாக ஐக்கு மேலே. அப்போ நீங்கள் ஐயை தான் கரெக்டாக வச்சு எடுக்கணும். அதாவது 9:30 மணிக்கு நீங்கள் இந்த இடத்துல தான் எடுக்கணும். மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு ஐக்கு மேலே ஐயில் உட்காந்துட்டு மேலே போகுது மார்க்கெட்டு. அதாவது ஒரு கேண்டில் ஐயை உடச்சிட்டு அடுத்த கேண்டில் ஐ உள்ளே வந்துருச்சு. ஐயை கீழே உடச்சிட்டு ஐ உள்ளே மேலே வந்துருச்சு. அடுத்த செகண்ட்லேயே வந்துருச்சு. அப்போது இந்த இடத்துல வரும்போது டோட்டலாக வந்து என்ன ஆச்சு, 9:30 மணிக்கு டோட்டலாக மார்க்கெட் நெகட்டிவ். அதாவது எல்லாமே தெரிஞ்ச அதாவது புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சட்டார்னு வந்து புல் பேக்கில் எடுக்கலான்னு நினைக்கும் போது எல்லாத்தையும் உடச்சி கீழே வந்துட்டான் புட்டு. டோட்டலாக நெகட்டிவ் ஆகிடும். அப்போது கால் வந்து ஐ உள்ளே வரணும், ஐ உள்ளே வந்துட்டு ஆகணும். ஐ உள்ளே வந்தவொடனே நீங்கள் என்ட்ரி எப்படி எடுக்கணும், ஒன்று ஓப்பனை தாண்டும் போது எடுக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக ஓப்பனை தாண்டும் போது எடுக்கலாம், இல்லை ஓப்பனில் க்ளோஸ் வச்சவொன்னே எடுக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். 65ன்ற இடத்துல நீங்கள் பஃபர் வைக்கணும். ஏன்னா இவன் பாசிட்டிவாக மாறிட்டான். டோட்டலாக அவன் நெகட்டிவாக மாறும்போது இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல 65 இல்லைனா 70 பஃபர் ஆர்டர் போட்டு வச்சுருந்தீங்க. மார்க்கெட் வந்து 160 வரைக்கும் போச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ பாயிண்ட் போவானான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தான் ரொம்ப முக்கியம். 170 அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே போயிடுச்சு. 195 வரைக்கும் போச்சு மார்க்கெட். ஓகேங்களா? அதாவது
25 பாயிண்ட் சூப்பராக போயிட்டான். அப்போ நீங்கள் இந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிக்கணும்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணும். 170 165 ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுன்னா இந்த அரை மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் பாயிண்ட்டை பிடிச்சிருக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பியும் ஐயை கீழே உடைச்சிட்டான். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரெக்டாக 11:10க்கு ஐயை கீழே உடைச்சிட்டான். இவன் ஐயையும் எந்த ஓப்பனையும் எந்த அட்வான்ஸ் ஒன்றையும் தாண்டி மேலே போனவன் எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான் 11:10. அதாவது ஃபஸ்ட்டு புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினச்சோம். பாசிட்டிவாக இருந்தவன் நெகட்டிவாக மாறிட்டான் புட்டு. அப்போ காலை எடுத்தீங்க. கால் வந்து எக்ஸாக்டாக பாசிட்டிவாக மாறினவொன்னே நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வரானும் போது எடுத்தீங்க. அதே கால் வந்து திருப்பியும் வீக் ஆகிட்டான். அதாவது இவனோட அட்வான்ஸ் லெவலையும் இவனோட எஸ்டர்டேயையும் கீழே உடைச்சிட்டான். எஸ்டர்டேயை கீழே உடைச்சா புட்டு ஆப்ஷன் எஸ்டர்டே லோவில் வரப்போகிறான். அட்லீஸ்ட் அவன் லோ கீழே இருந்தால் லோவை தொட்டுருவான். இதுதான் ரூலு. ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல இருந்த இந்த மணி புட் ஆப்ஷனு 750 புட்டு. ரெண்டாவது என்ட்ரி அது ஆக்சுவலாக. இவனை எந்த இடத்துல 11:10க்கு அவன் வீக் ஆகிறான். அப்போ இந்த இடம் தான் உங்களுக்கு என்ட்ரி. பாருங்கள் 11:10க்கு இங்கேருந்து இவன் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான். இவனை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சால் ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் ஆஃபில் அழகான ட்ரேட் அது. ஏன்னா புட்டு வந்து 15 நிமிஷத்தில் டோட்டலாக வீக் ஆகி எஸ்டர்டே லோ எல்லாத்தையும் கீழே உடச்சிட்டான். அப்போ கால் தான் எஸ்டர்டே தாண்டி போகிறான்னு தெரியும். அப்போ அவன் ஐயை தாண்டும் போதோ ஓப்பனை தாண்டும் போது எடுத்து ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க. பண்ணிட்டுருக்கீங்க ஆல்ரெடி 30 பாயிண்ட். அப்போ ரெண்டாவது என்ட்ரி தேவை கிடையாது. சப்போஸ் அந்த என்ட்ரி எடுக்காதவங்க விட்டுட்டு இருந்தவங்க இந்த என்ட்ரி எடுக்கும். அவன் டோட்டலாக வீக் ஆனவுடனே அவன் வந்து பார்த்திங்கன்னா ஐயா அவன் ஓப்பன்லாம் கீழே உடைக்கும் போது இவன் லோ உள்ள வரணும். அப்போ 11:10க்கு அவன் வீக் ஆகிறான். 11:10க்கு நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இவன் ஓப்பன் வரைக்கும் டார்கெட். இங்கே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 120 125 எடுக்கிறீங்கன்னா 165 30 பாயிண்ட்டு கொடுத்தான். நம்ம 25 பாயிண்ட் சாலிடாக பிடிக்க முடியும். அப்புறம் இவன் ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் மேக்ஸிமம் ஓப்பன் தான் தொடுவான். ஓப்பன் இவன் எஸ்டர்டே லோ இதுதான் தொட்டு கீழே வருவான். அதே மாதிரி பாருங்கள் ஓப்பன் வரைக்கும் தொட்டுட்டு திருப்பியும் அவனோட எஸ்டர்டே லோ கீழே உடச்சி அவ்வளோதான். அதுக்கப்புறம் போக முடியல. அதுக்கப்புறம் மார்க்கெட்டை அரைச்சிட்டாங்க. புட்டையும் சரி காலையும் சரி மேலே போக விடலை. அப்படியே ரெண்டு சைடும் ப்ரீமியத்தை கரைச்சிட்டாங்க. ஓகேங்களா? ரொம்ப 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 சிம்பிளான என்ட்ரி இன்றைக்கி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஓகேங்களா? அப்புறம் 15 நிமிஷத்தில் நெகட்டிவாக இருக்க மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் கரெக்டாக 20 நிமிஷத்தில் நெகட்டிவாக இருந்து அப்படியே ஒரு 15 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து 20 நிமிஷத்தில் வந்து பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஓகேங்களா? எக்ஸாக்டாக ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் மார்க்கெட் நெகட்டிவாக தான் தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறம் 20 நிமிஷத்தில் பார்த்தா அப்படியே பாசிட்டிவாக மாறிடுச்சு டக்குன்னு. 20-25 நிமிஷத்தில் அப்படியே டக்குன்னு பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஓகேங்களா? அந்த இடத்துல புட்டை எடுத்துக்கலாமே சார், நம்ம தான் 10 நிமிஷத்தில் எடுக்கலாம்னு கேட்டுருவோம். எடுத்துக்கலாம். நான் தான் அதுக்கு உங்களுக்கு ரீசன் சொல்லிட்டேன். புட்டு வந்து நம்மளோட லெவலை தாண்டி எங்கேயோ போயிட்டான். 25 பாயிண்ட் தள்ளி போயிட்டான். அப்போ அவன் புல் பேக்கில் வந்தால் தான் எடுக்க முடியும். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நம்ம என்ட்ரி எடுக்கும்போது அவன் லெவல் மேலே இருக்கணும். ஓகேங்களா? அந்த லெவல்லையே அவன் சஸ்டெயின் ஆகியிருந்தால் தான் அது ஒரு கரெக்டான என்ட்ரியாக இருக்கும். அந்த லெவலை தாண்டி போகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம், இல்லை அதை க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி எடுக்கலாம். சும்மா இப்போ 160 என்ட்ரி அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட், இதுதான் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னா பாருங்கள் 20 நிமிஷத்தில் ஓப்பனே உடச்சிட்டான் புட்டு. அப்போ 10 நிமிஷத்தில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இங்கே நீங்கள் எடுத்திருந்தா கூட இந்த லெவலை தானா தான் எடுக்க முடியும். அப்போது 15 மினிட்ஸில் இங்கே தான் இருக்கிறான். ஓகேங்களா? இவனை எடுத்திருந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும். தெரியாத எடுத்திருந்தீங்கன்னா. ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த இடத்துல இந்த மணி யார் பார்த்து தான் எடுக்கணும். நீங்கள் 650 கால் தான் இந்த மணியாக இருந்தான், 700 காலும் இந்த மணியாக இருந்தான். அவன்லாம் வந்து நம்ம லெவலை தாண்டி தூரமாக போயிட்டான். இது 750 புட்டு ஆக்சுவலாக இது. ஓகேங்களா? க்ளீனாக வந்து நல்லா தள்ளி இருந்தான். 25 பாயிண்ட் கிட்ட தள்ளி இருந்தான் மார்க்கெட். ஓகேங்களா? அப்போ அவனை எடுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாகும். எங்கே வைப்பீங்க நீங்கள் ஸ்டாப் லாஸ்? லெவலில் தான் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். அப்போ தான் அதுக்கு தான் வந்து லெவலை ஒட்டியே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னா அவன் லெவல் மேலேயே சஸ்டனில் இருக்கணும். இப்போ 160ன்றது ஒரு லெவல் அப்படின்னா அது ஓப்பன் ப்ரைஸாக இருக்கலாம், எஸ்டர்டே லோவாக இருக்கலாம், இல்லை அட்வான்ஸ் லெவலாக இருக்கலாம். ஏதோ ஒரு லெவலில் மீட் ஆகி அவன் போகும்போது அந்த லெவலில் அவன் இருக்கணும், சஸ்டெயின் ஆகி இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால் அதை எடுக்க முடியல. அதனால் நம்ம காலை எடுத்தோம். ஓகேங்களா? அழகாக வந்து கால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான என்ட்ரி கொடுத்தான். அவன் வீக்கான அடுத்த செகண்ட் வந்து அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான். ஓகேங்களா? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விவெப் தான். இது பாருங்கள் கரெக்டாக விவெப்பை கீழே உடைக்கிறான்.
நம்ம அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், லெவல் தெரியாதவங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க வியூவெப்பை வச்சு கூட எடுக்கலாம். வியூவெப்பை தாண்டும் போது க்ளோஸ் வைக்கும்போது கூட எடுக்கலாம். கீழே உடைக்கும்போது இவனை விட்டுட்டு மேலே க்ளோஸ் வைக்கும்போது எடுக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். பாருங்கள், இவன் எக்ஸாக்டாக கீழே உடைக்கிறான். அப்போ நம்ம கால் தான் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃபில் 23,700 கால் வந்து க்ளீனாக மேலே வைக்கலாம் க்ளோஸ். அழகாக அதே 9:30 மணிக்கு 9:33க்கு எக்ஸாக்டாக வியூவெப்புக்கு மேலே வைக்கலாம். எப்போவுமே வியூவெப்பில் டச் ஆகி க்ளோஸ் மேலே வைக்கணும். மேலே இருந்தாலே எடுக்கக்கூடாது. அந்த வியூவெப்பை வந்து டச் பண்ணி க்ளோஸ் பண்ணுறான்ல, அந்த மாதிரி என்ட்ரி எடுக்கணும். அதே மாதிரி வியூவெப்பை ஒட்டியே இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி என்ட்ரி எடுத்தால் நல்லாயிருக்கும். ஒரு க்ரீன் கேண்டில் வரணும். சொல்லப்போனால் ஒரு வியூவெப்பை டச் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அதை எடுக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே கூட பாருங்கள், இங்கே வந்து ஆனால் க்ரீன் கேண்டில் பெரிய கேண்டில் ஸ்டாப் லாஸ் பெருசாக வரும் வியூவெப்பை வச்சு எடுத்திருந்தா. அதனால் இதை எடுக்க முடியாது. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், க்ரீன் கேண்டில் எவ்வளோ உடச்சிட்டான். கரெக்டாக பாருங்கள், அந்த டைமிங்கில் நீங்கள் அவனை போய் எடுக்கலாம், புட்டை போய் எடுக்கலாம். அந்த டைமில் கரெக்டாக பாருங்கள், நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஸ்ட்ராட்டஜி தான், அதாவது மேனுவலாக பண்ணுறது தான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு கிடைக்கும் என்ட்ரி. இதில் வந்து ஆக்சுவலாக வியூவெப் உடைக்கிறது இண்டிகேட்டரை வச்சு எடுக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா, வியூவெப்புன்றது ஒரு இண்டிகேட்டர் கிடையாது. அது வந்து ப்ரைஸ் கூடயே மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஓப்பன் ப்ரைஸ் அந்த ப்ரைஸை தான் ஒட்டியே வர்றது அது. அதனால் அது இண்டிகேட்டர் கிடையாது. அதனால தான் நம்ம அதை சூஸ் பண்ணி சொல்கிறோம். அதை சூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? செல் பண்ணுறவங்க வியூவெப்பை வச்சு எடுக்கலாம். பாருங்கள், இதை உடச்சி திருப்பியும் அந்த வியூவெப்பை வந்து தொடுது பாருங்கள். ஒரு ரெட் கேண்டில் வந்தோன்னே செல் அடிக்கலாம். செல் பண்ணுறவங்க, செல் யாரும் பண்ண போகிறதில்ல, சொல்கிறேன் நான். ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி என்ட்ரி வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கால் எடுத்தோம். செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக இவன் வீக் ஆனவொன்னே புட்டு திருப்பியும் எடுத்தோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி, ஏன்னா ஐயை உடச்சி போகிறது. செகண்ட் ஹாஃபில் வந்து புட்டு எடுத்தது ரிவர்சல் என்ட்ரி, அதாவது கால் வந்து எஸ்டர்டே கீழே உடச்சதுனால புட்டை போய் எடுத்தோம். நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான என்ட்ரி காய்ஸ், ரொம்ப ஈஸியான, எதையும் போட்டு குழப்பிக்காத ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஸ்ட்ராட்டஜி. இதை வாங்கணும், கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ்.